Let's learn to be like God. All negativity will never affect him. Amen. 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 யாருமே சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு எந்த மாதிரி ஒரு நெகட்டிவான காரியம் வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். லெட்ஸ் லேர்ன் டு பி லைக் காட். ஆல் நெகட்டிவிட்டி வில் நெவர் அஃபெக்ட் ஹிம். ஆண்டவர் எந்த ஒரு காரியமும் பாதிக்காது. எந்த ஒரு காரியமும் பாதிக்காது. நான் அது இந்த டெய்லி மன்னாவா இல்லை ஏதோ ஒரு டெய்லி மன்னாவில் அதில் சொல்லுவேன், நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற மீறுதல், நம்ம வழி தப்பி போயிட்டா கூட அது தேவனை பாதிக்காது. ஏன்னா அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் நன்மையோ தீமை வருது, அது நீங்கள் தான் சந்திக்கணும். விதைத்ததை அறுப்பது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுக்க வேண்டியது வரும். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு இறக்கப்படுவார், இறக்கத்தை காண்பிப்பார். மீண்டும் உங்களை தூக்கி எடுத்து அந்த இடத்துல நிப்பாட்டி உங்களை அலங்கரித்து அழகு பார்க்குற தேவன். ஆமென். ஸோ அதனால் இட் won't affect him anyway. ஸோ அந்த மாதிரி நம்மளும் லேர்ன் பண்ண கற்றுக்கணும். யார் எது சொன்னாலும் நம்மளை பாதிக்க விடாமல் எப்போதுமே நம்மளுடைய இருதயத்துலேருந்து அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே இருக்கணும். அதில் நம்ம வாழணும். ஆமென். லேர்ன் தட். ட்ரை ப்ராக்டிஸிங் தட். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை கோவப்படுத்தினாங்களா, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிங்கன்னா, போன வாரம் சொன்னேன், நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்கீங்க. ஒரு ஆள் உங்களுக்கு காத்து சொன்ன பிறகு நீங்கள் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க சொன்னதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க. புரியுதா? இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டீங்க, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் என்னோட கட்டுப்பாட்டுக்கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. புரியுதா? ஆமென். சில ஒரு மாதிரி நம்மளாம் அவருடைய சாயல் கொப்பாக மாறிக்கிட்டு இருக்கிறபொழுது நம்ம எல்லாரும் அதுக்குள்ளே அதை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ இப்படிப்பட்ட ஆள், உனக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ ஒன்று நெகட்டிவாக வரும்பொழுது நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் உங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே.